ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், ஸ்பேஸ் எக்ஸுடைய மார்ஸ் ராக்கெட் மிக விரைவில் லான்ச் பேடுக்கு வர தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் நியூஸ் படித்தேன். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னாக்கா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து மிகவும் ரொம்ப புது டெக்னாலஜி கொண்ட ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ராக்கெட்டுக்கு பேர் ஐடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஐடிஎஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர் பிளானிட்டரி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்சுவலி இது ஒரு என்ன விரிவாக்கம் இல்லைங்க, என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது, ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் எக்ஸுடைய சிஇஓ ஈலன் மஸ்க் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்ஸ் காலனைசேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர். அதாவது மார்ஸுக்கு மனிதர்களை அனுப்பி அங்கே மனிதர்கள் மூலமாக காலனி உருவாக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக முதல் ஸ்டெப்பாக இந்த ஐடிஎஸ் ராக்கெட்ஸ் அண்ட் ஸ்பேஸ்ஷிப்ஸ். ஸோ ஐடிஎஸ் அப்படின்னு நம்ம என்ன சொன்னால, ஐடிஎஸ் அப்படின்னாக்கா ரீயூசபிள் ராக்கெட் அண்ட் ரீயூசபிள் ஸ்பேஸ்ஷிப். ஸோ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சதுலாம், ராக்கெட்டுங்கிறது மேலே ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் செப்பரேஷன், அது கீழே உடஞ்சி அதை பிரிஞ்சு கடல்லையோ இல்லை காட்டுலையோ விடும். இதுதான் நம்ம தெரிஞ்சது. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் எக்ஸுடைய புதிய ராக்கெட் மார்ஸ் ராக்கெட் ஆனது அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் த ஸ்பேஸ் ஷிப். ஸோ ராக்கெட் தான் பேச்சு. ஆக்சுவலி இந்த ராக்கெட் ஆனது மேலே கொண்டு போய் ஒரு பொருளை வைக்கவும், திரும்பி அது உடனடியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பூமிக்கு வரவும் தகுதியான ஒரு என்ன சொல்ல திறம் வாய்ந்த ஒரு ராக்கெட் என்ஜினால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு டெக்னாலஜி, புது டெக்னாலஜி. ஸோ இந்த மார்ஸ் மிஷன் இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ அது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ லிஃப்ட் ஆஃப் ஆகிறது பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராக்கெட் கீழே வந்து உந்தி தள்ளிட்டு போகுது பார்த்தீங்களா, பூஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு, அது ஒரு பகுதியாகவும் மேலே கூடிய இந்த ஸ்பேஸ்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பகுதியாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸ் ஏரோடைனமிக்ஸுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து வடிவமைக்கப்பட்டதா அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு போதும், இதுதான் ஸ்டேஜ் செப்பரேஷன். இப்போ கீழே பிரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ராக்கெட். அவங்க சொன்னாங்கல்ல ராக்கெட். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே இதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஹெட்ஸ் டு பார்க்கிங் ஆர்பிட். இது என்ன பார்க்கிங் ஆர்பிட்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஷிப்பு பார்த்து பார்த்தீங்களா, இதுவும் ஐடிஎஸ் டெக்னாலஜி உள்ள ஒரு ஷிப்பு. இங்கே இறங்குற ராக்கெட் இருக்குல்ல, இப்போ வருது பார்த்தீங்களா, இந்த ராக்கெட்டும் ஐடிஎஸ் டெக்னாலஜிக்குள்ள ஒரு ராக்கெட். அதாவது ரீயூசபிள் ஐட்டம்ஸ், எங்கே போனாலும் திரும்பவும் நம்ம இடத்துக்கு வர ஒரு தகுதியான ஒரு பொருள்ன்றாங்க, திறமை வாய்ந்த ஒரு பொருள், டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா திரும்பவும் எங்கே அனுப்புனாங்களோ, அதாவது இப்போது வந்து இந்த மார்ஸ் ராக்கெட் பார்த்திங்கனாக்கா ஏவ தயாராக இருக்க இடம் ரொம்பவும் பிரபலமான சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அப்போலோ 9 ஏற்படுத்தின ஃப்ளோரிடாவில் தான் இருக்குது. ஸோ அப்போலோ 9 எங்கே ஏவினாங்க, அதே இடத்துல தான் இதையும் ஏவ போகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த காலனைசேஷன் மிஷன். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து டேங்க்னு சொல்கிறாங்க, ப்ரொப்பைலர் டேங்க். ஸோ இந்த டேங்க்கையும் வந்து இது ஆக்சுவலி என்ன பண்ணோம்னாக்கா, இது ராக்கெட் பார்த்திங்கன்னா ராக்கெட் ஒன்று தான். ராக்கெட் அவங்க திரும்ப பண்ணலை, ராக்கெட் ஒன்று தான். இப்போ இந்த டேங்க்னு சொல்கிற மிஷன் பார்த்திங்களா, இதை கொண்டு போயிட்டு இந்த ஸ்பேஸ்ஷிப் பக்கத்தில் வச்சு அதை ரீஃபியூல் பண்ண போவதாகும். அதாவது மனிதர்கள் அங்கே போகணுங்கிறதாங்கல்ல, ஸோ அந்த போகிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அங்கே கொடுத்துட்டு ஆக்சுவலி இந்த டேங்கர் கூட ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பேஸ்ஷிப் மட்டும்தான் ஹெட்ஸ் டு மார்ஸ். இப்போ பாருங்கள், ஸ்பேஸ்ஷிப் மட்டும்தான் மார்ஸ் நோக்கி போகும். ஸோ இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அங்கே உயிர் வாழறதுக்கு தகுதியான எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தியிருக்கிறதாகவும், ஸோ 200 கிலோவாட்ஸ் அளவுள்ள சோலார் அரேஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஸ்பேஸ்ஷிப்பானது அர்த்தை விட்டு தாண்டி அர்த்தை வந்து நீங்கி மார்ஸுக்கு போகும். இந்த மார்ஸுக்கு போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு இந்த மிஷனுக்கு பேர் வந்து காலனைசேஷன், மார்ஸ் காலனைசேஷன். 50 இல்லை 100 வருடங்களில் அங்கே 1 மில்லியன் மக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான காஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருக்காங்க. ஒரு நபருக்கு $2 லட்சம் செலவாகுதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வாலண்டியராக போகணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு $2 லட்சம் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. அப்போ தான் அதில் வாலண்டியராக சேர்க்க முடியும். ஸோ இதுக்காக நிறையா
பிரத்யேகமான இமேஜஸ் தான் ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்ஸை நோக்கி போயிடுச்சு இது. ஸோ ஹெட் டு மார்ஸ்னாக்கா அங்கே உள்ள மார்ஸ் என்ட்ரி 1700 டிகிரி வரைக்கும் அதில் வெப்பம் அடையக்கூடும். ஸோ நம்மளுடைய சோலார் சிஸ்டம்லேயும் வந்து வளிமண்டல என்ட்ரி இருக்குது, அட்மாஸ்பியரிக் என்ட்ரி. ஸோ அது எல்லாத்தையும் தகுந்த மாதிரியும் ஸோ அந்த ராக்கெட் எப்படி திரும்பி பேக் டு அந்த லேண்டிங் சைட் வந்துச்சு, அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஷிப்பும் மனிதர்களை கொண்டு போய் அந்த இடத்துல கரெக்டாக லேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே இருக்குது. அந்த லேண்ட் பண்ண மனுஷங்க இருக்காங்கல்ல, இந்த மனுஷங்க வந்து திரும்பவும் அந்த இதில் ஏறி திரும்பவும் வந்து பூமிக்கு வரலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இது படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லா லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஆக்சுவலி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் நான். ஸோ இந்த எலான் மாஸ்க் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ ஸ்பேஸ் எக்ஸுடைய ஃபவுண்டர் இவர் தான், எலான் மாஸ்க். ஸோ இவர் வந்து ஃபெப்ரவரி மாதம், அதாவது இந்த வருடம் ஃபெப்ரவரி மாதம் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. என்ன பேப்பர்னாக்கா மார்ஸ் காலனைசேஷன் மிஷன். ஸோ இந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 பேரையாச்சும் இந்த ஸ்பேஸ் ஷிப் மூலமாக நம்ம வந்து மார்ஸ் கொண்டு போகலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் ஷிப் பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நபருக்கு ஆகக்கூடிய செலவு அவங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா $2 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ். ஸோ ஒரு 100 பேர் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 100 பில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர்ஸும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பற்றி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராக்கெட் தான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மெயின் டெக்னாலஜி. அதாவது மேலே கொண்டு போய் விடும், திரும்பவும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து எங்கே லேண்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்துடும். ஸோ இது பிறகு வந்து ITS இன்டர்பிளானட்டரி டிரான்சிட் சிஸ்டம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டுத்துக்கும், அதாவது ITS டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ராக்கெட்லேயும் போடுறாங்க, அதோடைய ஸ்பேஸ் ஷிப்லேயும் போடுறாங்க. அப்போ தான் அதுக்கு பார்த்தீங்கல்ல அந்த வீடியோவில் ராக்கெட்டும் திரும்பி வரும், ஸ்பேஸ் ஷிப்பும் திரும்பி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் அந்த என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் எக்ஸுடைய ராப்டர் என்ஜின் சொல்கிறாங்க. இந்த ராப்டர் என்ஜின் 45 ராப்டர் என்ஜின் மூலமாக இதை வந்து டிசைன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக அனுப்பின Saturn 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லான்ச் வெஹிக்கிள் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக அனுப்பின ஒரு பவர்ஃபுல் வெஹிக்கிள். அதாவது 140 டன் வரைக்கும் அளவுள்ள எடையுள்ள பொருளை கொண்டு போய் லோ எர்த் ஆர்பிட் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் போய் விடத்துக்கு தகுதியான ஒரு திறம் வாய்ந்த ஒரு என்ஜின், ஒரு ராக்கெட்னு சொன்னாக்கா அந்த Saturn 5 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் தான். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இது பார்த்தீங்கன்னாக்கா முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது 300 மெட்ரிக் டன், அதாவது 330 டன் அளவுள்ள ஒரு பொருளையும் தூக்கி கொண்டு போய் லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நிறுத்துறதுக்கு தகுதியான விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹெட்ஸ் டு ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த பிளேஸுக்கு போய் அந்த ஸ்பேஸ் ஷிப் ஆனது நின்ன ஸ்பேஸ் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சமயம் வந்து எர்த்துக்கும் மார்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாகும், ஒரு சில டைமில் எர்த்துக்கு மார்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா ஒரு 26 மாதங்களுக்கும் எர்த்து ரொம்ப கிட்ட வந்து எர்த்தோட டிஸ்டன்ஸ் ரொம்ப கிட்டையாக இருக்கும். எதுக்கு? மார்ஸுக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் தான் இந்த விஷயம் நடக்கும். ஸோ இவங்க எப்போ அனுப்பினாலும் சரி ராக்கெட்டை 26 மந்த் கழித்து தான் ஆக்சுவலாக அந்த ஸ்பேஸ் ஷிப் ஆனது, அதாவது மனிதர்கள் உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் ஷிப் ஆனது மார்ஸை நோக்கி போகும். ஸோ இதுதான் இந்த விஷயம். ஆக்சுவலி மார்ஸ் காலனைசேஷன், அங்கே ஒரு மார்ஸ் காலனி உருவாக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 50 இல்லை 100 வருடங்களில் அங்கே முழு காலனியும் உருவாயிடும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேட்டர்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இறங்கப்பட்ட அந்த ஸ்பேஸ் ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் பூமிக்கு வர ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயமாக தயாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பூமிக்கு வரணுன்னாக்கா அங்கே அவங்க எரிபொருள் நிரப்பணும். யார் இங்கேருந்து போகிறாங்கள மனுஷங்க, அங்கே எரிபொருள் நிரப்பணும். ஸோ இதுக்காக ஒரு விஷயத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க, எரிபொருள் உருவாக்கக்கூடிய ஒரு கலன். அதாவது பார்த்திங்கனாக்கா அந்த கிரகத்தில் கிடைக்கக்கூடிய, அதாவது மார்ஸில் கிடைக்கக்கூடிய மீத்தேனை கொண்டு ஒரு ப்ரொப்பல்லர் ரெடி பண்ண போகிறதாகவும், அந்த விஷயத்தின் காரணமாக அது பார்த்திங்கனாக்கா 45 என்ஜினில் வந்து இப்போ ஃபியூல் நிரப்புவாங்க. ஆனால் திரும்ப வரும்போது வெறும் 9 என்ஜினில் மட்டும், ராப்டர் என்ஜினில் மட்டும் நிரப்பினா போதும். இது அங்கே கிடைக்கக்கூடிய மீத்தேன் எரிபொருளை, அந்த மீத்தேனை வந்து அவங்க எரிபொருளாக மாற்றத்துக்கான டிவைசஸையும் அவங்க கொடுத்து அனுப்புறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிவைஸை ஃபிட் பண்ணி இவங்க வந்து திரும்பவும் பூமிக்கு வரதாகவும் வரலாம். இது படிக்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கைஸ், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லா லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம்.